பெரிய ஐடி கம்பெனியில் வேலை, நல்ல சம்பளம், ஆடம்பர வாழ்க்கை, இதற்கு ஆசைப்படாத இளைஞர்களே இருக்க முடியாது. ஆனால் அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்குமே வாய்க்கிறதில்ல. இங்கே ஒரு இளைஞன் அதன் பின்னாடி ஓடி அதன் மாய வலையில் சிக்கி சில லட்சங்களை கோட்டை விட்ட கதையை தான் இந்த வர கிரைம் ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். சிவனேஷ் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்து வர்க்கத்து இளைஞன். அவரோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. அமெரிக்காவில் சமீபத்தில் நிகழ்ந்த அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றம் காரணமாக அதை நம்பி இந்தியாவில் இயங்க இருக்கக்கூடிய ரொம்ப கம்பெனிஸில் அவங்களோட எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களில் சிவனேஷும் ஒருவர். ஸோ அவருடைய வேலை ஒரு நாளைக்கு திடீர்னு பறி போயிடுது. வாழ்க்கை சூனியமாகிறது. முடங்கி போய் மூலையில் உட்கார்ல சிவனேஷ் தொடர்ந்து பல கம்பெனிகளில் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கார். நாட்கள் போயிட்டே இருக்குது. ஆனால் சிவனேஷ்க்கு ஒரு சரியான பிரேக் கிடைக்கல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலை சிவனேஷோட மொபைலில் ஒரு கால் வருது. அதில் ப்ரோடெக் சொல்யூஷன்ஸ் ஹெச்ஆர் அப்படின்னு வருது. அதை பார்த்தோன்னே சிவனேஷ் ரொம்பவே எக்ஸைட் ஆகிறார். ஏன்னா ப்ரோடெக் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐடி கம்பெனி. அங்கே வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது சிவனேஷோட ஒரு நீண்ட நாள் கனவாகும். ஸோ அதை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட்டில் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. மறுமுனையில் பேசின அந்த குரல் அவருடைய பெயர் விக்ரம் அப்படிங்கிறதும் ப்ரோடெக் சொல்யூஷன்ஸில் ஹெச்ஆர் டீம்லேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். மேலும் தொடர்ந்து பேசிய அந்த குரல், இந்த மாதிரி ப்ரோடெக் சொல்யூஷன்ஸில் பேக் அண்ட் டெவலப்பருக்கு ஓப்பனிங் இருக்குது, உங்களுடைய ரெஸ்யூம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, சேலரி பேக்கேஜ் 1.5 லட்சம் ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிறதும், அப்புறம் வேறு சில பெர்க்ஸும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து விக்ரம் சிவனேஷ்ட கன்வே பண்ணிகிட்ருக்கார். இதெல்லாம் கேட்டுட்ருக்கிற சிவனேஷ்க்கு வயிற்றில் பட்டாம்பூச்சி அப்படியே பறந்து போயிட்டுருக்கார். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பற்றி இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸுக்கு வராரு விக்ரம். ஸோ எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு 15,000 ரீஃபண்டபிள் டெபாசிட் கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட சிவனேஷ்க்கு ஒன்றும் பெருசாக அதில் தயங்கலை. ஏன்னா ரீஃபண்டபிள் டெபாசிட் தானே, 15,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிடுறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து சிவனேஷ்க்கு திருப்பியும் விக்ரம்கிட்டருந்து கால் வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் கிளியர் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போகணும். அடுத்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பாண்டு, எக்யூப்மெண்ட்டுக்கான அஷூரன்ஸ், அதுக்கெலாம் சேர்த்து நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார். ஸோ இதை பணத்தெல்லாம் வந்து இவர் ரெடி பண்ணிவிட்டு விக்ரமோட விக்ரம் சொன்ன அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து வந்து நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சிவனேஷ். ஆனால் அந்த பக்கத்தில் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ திருப்பி விக்ரமோடைய நம்பருக்கு இவர் கால் பண்ணுறாரு. அந்த நம்பர் கால் வந்துச்சு இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு. பட் அந்த நம்பர் வந்து ரீச் ஆகலை. தொடர்ந்து மெயில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. மெயிலையும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து அந்த ப்ரோடெக் சொல்யூஷன்ஸில் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு விக்ரம் ஹெச்ஆர் வந்து பேசினார் அப்படிங்கிற நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். அப்போ ப்ரோடெக் சொல்யூஷன்ஸில் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துகிறாங்க, இந்த மாதிரி விக்ரம்ங்கிற பேரில் எங்கள்கிட்ட ஹெச்ஆரே இல்லை, அதே மாதிரி இந்தளவுக்கு நாங்கள் பணமும் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விவரத்தை சொல்கிறாங்க. அப்போது ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. தான் ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிறது அப்போ தான் அவருக்கு புரிய வருது. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அங்கே க்ரைம் பிரான்ச் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அங்கே சைத்தானியா அப்படிங்கிற ஒரு சீனியர் ஆஃபீஸர், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது மாதிரி நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க, பட் உங்களுக்கு நடந்த ஒரு ஸ்கேமில் ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயம் இருக்குது. நீங்கள் பணம் டெபாசிட் பண்ணதெல்லாம் ஆன்லைனில் தான் பண்ணியிருக்கீங்க, அதனால் குற்றவாளிகளை சீக்கிரம் நெருங்கிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு அவரை சிவனேஷை வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ லாவண்யா அப்படிங்கிற ஒரு எஸ்ஐக்கு கீழே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க அந்த ஐபி அட்ரஸஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஹரியானா ஸ்டேட்டுக்கு அது எல்லாமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஹரியானா போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கு. அங்கே ஒரு கால் சென்டரே இயங்கிட்டுருக்கு. கால் சென்டரில் நிறைய இளைஞர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய வேலையே இந்த மாதிரி வேலை தேடி அழகிட்ட இளைஞர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கம்பெனிலேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டெபாசிட்டை எவ்வளோ பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை லூட் பண்ணுறது தான் அவங்களுடைய முக்கியமான பணியாக இருந்திருக்கிறது. ஸோ அதற்கு மூளையாக செயல்பட்ட 2 நபர்களை அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஒருத்தர் பேர் பர்வீன் அப்படிங்கிறது, இன்னொருத்தர் பேர் கௌரவ் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இவங்க 2 பேருமே பள்ளி காலத்து தோழர்கள். இதில் வந்து இன்னும் விசாரிக்கும் பொழுது தெரிய வருது, பர்வீனுக்கு ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. வேறு ஒரு கம்பெனியில் ஒரு ஃபேக் கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த அனுபவத்தை வைத்து இப்பொழுது அவரே வந்து ஏமாற்ற தொடங்கி இருந்திருக்கிறார். ஸோ இவருடைய பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவர்கிட்ட மட்டும் இல்லை, சிவனேஷ்ட மட்டும் இல்லை, ஒரு 600க்கும் மேற்பட்ட இளைஞர்கள்ட்ட இருந்து காசு வாங்கி ஏமாத்துனது தெரிய வந்தது. மேலும் தொடர்ந்து நடத்திய விசாரணையில்
போலீஸாருக்கு இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுக்கு மேலே சந்தீப் அப்படிங்கிற ஒரு முக்கிய குற்றவாளி இருக்கிறார், ஒரு மாஸ்டர் மைண்ட் ஒரு பீஸ் இருக்கிறார் அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சந்தீப்பை இவங்களால் நெருங்க முடியல. அவர் சம்பவ இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. நல்ல கம்பெனியில் வேலை, ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல சம்பளம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நியாயமான ஒரு ஆசை தான். ஆனால் அது நடக்கக்கூடிய பாதைகள் நேர்மையானதாக இருக்க வேண்டும். சிவனேஷ்க்கு ஒரு நீதி கிடச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் அவரோட பணமும் கூட கிடச்சிரும். ஆனால் இதற்கெல்லாம் மூல காரணமாக செயல்பட்ட சந்தீப் இன்னும் திரைமறைவிலேயே இருக்கிறார்.